ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரத்தம் பொரியல் எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நான் ஒரு ரத்தம் கடையில் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதில் பாருங்கள் முடியாக இருக்குது. அந்த முடியெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு லேசாக ஒரு தண்ணி விட்டு அலசி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ரத்தத்தை அதில் போட்டுக்குங்க. ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. ஒரு நிமிஷம் குக் ஆகட்டும். இப்போ தட்டு திறந்து பாருங்கள், ஒரு ஹாஃப் குக் ஆகிருக்கும் கீழ்பாகம் வரைக்கும். இப்போ அதை அப்படியே மெதுவாக திருப்பி போட்டுக்குங்க. இப்போ பின்பக்கம் திருப்பி போட்டு இது ஒரு நிமிஷம் குக் ஆகிற மாதிரி மூடி வச்சிடலாம். இப்போ இது ஒரு நிமிஷம் குக் ஆகிருச்சு. இப்போ ரெண்டுமே திருப்பி போட்டிங்கன்னா ரெண்டு பக்கமும் நல்லா குக் ஆகியிருக்கும். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் உள்ளே கரண்டி விட்டு கொஞ்சம் குத்தி பாருங்கள். இது ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான வடிக்கு பொடியாக கட் பண்ணிக்கங்க. இப்போ ஒரு வெங்காயமும் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் கடாயில். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. நீங்கள் மிளகாய் தூளுக்கு பதில் பச்சை மிளகா கூட 2 பச்சை மிளகா கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். ஒரு 1/4 சிட்டிகை உப்பு போட்டிங்கன்னா போதும். ஏன்னா ரத்தத்தில் ஏற்கனவே உப்பு இருக்கும், அரை உப்பு இருக்கும். நாம் ஒரு 1/4 சிட்டிகை போட்டால் போதும். இப்போ நான் மிளகாய் தூளையும் மிளகுத்தூளையும் போட்டு வதக்கிக்கிறேன். எண்ணெய் அதிகமாக இருக்கணும்னு இதுக்கு அவசியம் கிடையாதுங்க. லைட்டாக எண்ணெய் இருந்தாவே போதும். இப்போ அந்த மிளகாய் தூளோட பச்சை வாடை போகிற அளவுக்கு கிளறிட்டு நம்ம ஏற்கனவே தூளாக கட் பண்ணி வச்சுருக்க ரத்தத்தை இது கூட சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் ஒன்றா ஈவனாக கலரிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குயிக்காக செஞ்சிடலாம். ஈஸி ரெசிபி. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ்.